Hello dear brothers and sisters. So welcome to Pothamil classes. So Pothamil நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அழகு 3 சரியா. Pothamil அழகு 3 எழுதும் திறன்ல நிறுத்தற் குறியீடுகள் சரியா. கடைசி டாபிக்கா இருக்கும் இல்லையா அதுதான் சரியா. ஸோ இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பழைய வீடியோ இருக்கும். ஸோ ஓல்டு வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை ஓல்டு வீடியோடைய பிடிஎஃப் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா. ஆல்ரெடி பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாங்கியிருப்பீங்க அந்த ஒரு பிடிஎஃப் ஓகேவா. அதே போல் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக ஜாயின் பண்ணக்கூடிய மெட்டீரியல் குரூப்பில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் சரியா. அதே சமயத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக வந்துக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கிளாஸை நீங்கள் பார்த்து நோட்ஸ் இருக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை மெட்டீரியல் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அங்கே உங்களுக்கு பிடிஎஃப்ன்றது கொடுத்துருவேன் சரியா. ஸோ இப்போ இதனுடைய பழைய வீடியோ இருக்குமா சரியா. ஆல்ரெடி பார்த்தவங்க பிரச்சனை கிடையாது, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இல்லை சார் நான் புதுசாக இன்னொரு டைம் பார்க்குறேன் அப்படின்றவங்க பார்த்துக்கோங்க. அதே போல் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் கம்பல்சரி பார்த்தாகணும். அதே போல் இந்த ஒரு நிறுத்தற் குறியீடுகள் சொல்லக்கூடிய இந்த ஒரு டாபிக் எஸ்சிஆர்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11th ஸ்டாண்டர்ட் அதே போல் லோ ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எஸ்சிஆர்டியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவுட் சோர்ஸஸ்க்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தற் குறியீடு பேஸ் பண்ணி இன்னும் 1-2 என்ன சொல்ல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய நிறுத்தற் குறியீடுகளை இன்னும் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம அவுட் சோர்ஸ்லாம் பார்க்கணும் சரியா. அவுட் சோர்ஸஸ்க்கான கிளாஸஸ் நம்ம தனியாக வந்து லைவ் கிளாஸஸ்லாம் போட்டு வரக்கூடிய நைட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் அதை பார்த்தீங்கன்னா ஈவினிங் 9 PM அதாவது நைட் 9 PM நம்ம போடக்கூடிய லைவ் கிளாஸஸில் என்ன சொல்றது 1 by 1 புக்ஸ் நம்ம அடுத்த நிறைய அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணி புக்கை நடத்த நம்மளுக்கு நிறுத்தற் குறியீடுகள் அங்கே நம்ம கவர் பண்ணிடுவோம் சரியா. அவுட் சோர்ஸில் இருக்கிறது ஓகேவா. ஸோ இப்போ எஸ்சிஆர்டி புக்ஸ் பேஸ் பண்ணி ஏன்னா அதெல்லாம் பேசிக்கு அப்போ எஸ்சிஆர்டி புக் பேஸ் பண்ணி என்ன இருக்கோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அழகாக பார்த்துக்கோங்க சரியா. ஸோ ஓகே சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளானதாக இருக்கும். அதே போல் இந்த நிறுத்தற் குறியீடுகள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாவே மேக்ஸிமம் போனப்போ குரூப் 2லேயே குரூப் 4லேயே கேட்டால் அந்த 2-3 கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதில் கண்டிப்பாக உங்களால் என்ன சொல்கிறது ஒரே ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா அது எஸ்சிஆர்டியில் இருந்திருக்காது, அவுட் சோர்ஸ் போய் நீங்கள் படிச்சிருக்க மாதிரி இருக்கணும். மீதி வந்து பார்த்தா நிறுத்தற் குறியீடுகள் வந்து கேட்ட கொஸ்டின் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஏன்னா எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் மற்ற கொஸ்டின் வந்தது ஓகேவா. ஸோ பார்த்துடலாமா. ஸோ நிறுத்தற் குறியீடுகள்லாம் என்ன, ஏன் அதை படிக்கிறோம், ஏன் அதை தலைப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம் ஓகேம்மா. ஒரே நிமிஷம் ஓகே பார்த்துடலாமா. ஓகே ஒரே நிமிஷம் இருங்க. சரி ஓகே சரி ஓகே கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ எதுக்காக படிக்கிறோம் பாருங்க. படித்தல் என்னும் திறனானது, அதாவது ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், பொதுவாக வாசிக்கிறோம், அது இங்கிலீஷில் படித்தாலும் சரி தமிழில் படித்தாலும் சரி ஓகேவா. இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம் பங்க்சுவேஷன் சொல்லிட்டு ஒன்று சொல்லும் இல்லையா, அதுதான் தமிழில் நிறுத்தற் குறியீடுகள். வேற ஒன்றும் கிடையாது. எங்கே கம்மா வைக்கணும், எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எங்கே கோலன் போடணும், எங்கே செமி கோலன் போடணும் புரியுதா, எங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போடணும், இதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் படிப்போம் இல்லையா, அதே தான் தமிழ்லையும் ஓகேவா. எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வினா குறி இடணும், எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்புள்ளி இடணும், எங்கே முக்கார்புள்ளி இடணும் ஓகேவா, எங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும், எங்கே வினாக்குறி எழுப்பணும், எங்கே வந்து வியப்புக்குறியை போடணும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி படிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தற் குறியீடுகள் ஓகேவா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அடைப்புக்குரிய போடணும், எங்கே பகர அடைப்பு, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இந்த பகர அடைப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் சோர்ஸில் படிப்போம். இதெல்லாம் நம்ம என்னென்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சுக்கலாம் சரியா. இதெல்லாம் எதுக்காக படிக்கிறோம், இதெல்லாம் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கும்போது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறியீடுகளும் இல்லாமல் ஃபுல் ஸ்டாப்போ கம்மாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது குவாட்டோ அது பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் சொல்லக்கூடிய கோட்னு சொல்லக்கூடிய அந்த மேற்கோள் குறியீடுகளோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு வரியும் நம்ம படிக்கும்போது இது என்ன பொருளில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம படிக்கிறோம் அப்படின்றது தெரியாமல் போயிடும் ஓகேவா. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம், ஏன்னா கண்டினியூஸாக நம்ம எந்த குறியீடுகளும் படிக்கும்போது நம்ம படிக்கிறதுடைய பொருளே மாறுபடும், அதோடைய மீனிங்கை நம்ம வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு படிச்சிருவோம் ஓகேவா. அப்போ நம்ம படிக்கிறத தெளிவாக அதில் என்ன கருத்தை சொல்ல வராங்களோ அதை விஷயத்தை நம்ம தெளிவாக படிச்சுக்கணும், அந்த கருத்தை சரியான இடத்துல உள்வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக தான் எந்தெந்த இடத்துல நம்ம படிக்கும் போது நிறுத்தி நிதானமாக படிக்கணும் அப்படின்னு சொல்றதா இந்த நிறுத்தற் குறியீடுகள் ஓகேவா. அப்போ படித்தல் என்னும் திறனானது வரி வடிவத்தை காணுதல். அப்போ பொதுவாக ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு திறன் அப்படின்றது முதல்ல வரி வடிவத்தை காணுதல் அப்படின்றது ஒரு புத்தகத்துல என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு, ஒரு சொல்ல என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு, அந்த சொல் என்ன அப்படின்ற அதனுடைய வரி வடிவத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போமா. பார்த்த உடனே என்னது டக்குன்னு ப்ராசஸ் இல்லை என்னது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம பிரெயின்றது ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். அப்போ என்ன வரி வடிவத்தை பார்க்குறோம், அதே போல முறையாக ஒழித்தல், நம்ம பார்க்குற விஷயத்த கரெக்டாக நம்ம ஒழிக்கணும் ஓகேவா. அதே சமயத்தில் அந்த நம்ம என்ன படித்தோமோ என்ன ஒழிச்சோமோ என்ன படித்தோமோ என்ன பேசணுமோ படித்து பார்த்தோமோ அதனுடைய பொருள் என்ன அப்படின்றத உணரணும் ஓகேவா. அப்போ வரி வடிவத்தை பார்க்கணும், முறையாக வந்து பார்த்தோன்னா ஒழிக்க செய்யணும், அதனுடைய பொருள் என்ன அப்படின்றத உணரணும் ஓகேவா. இது மூணும் சேர்ந்த ஒரு செயல் தான் படிக்கிறதுன்னு சொல்லுவோம்
ஓகேவா? சும்மா வந்து பொருள் எதுவுமே தெரியாம சும்மா படிச்சுட்டு போகுமா? ஏதாவது யூஸ் இருக்கா? யூஸ் கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி அப்போ ஒரு தொடரையோ, ஓகேவா, அப்போ ஒரு புத்தகத்துல ஏதோ ஒன்று நீங்க எங்க படிச்சாலும் சரி, புக்கோ எங்க படிச்சாலும் சரி, ஒரு தொடரையோ பத்தியையோ, அதாவது பேராகிராஃபா இருந்தாலும் சரி, இல்ல வந்து கட்டுரையா நீங்க படிச்சாலும் சரி, ஓகேவா? அதே போல படிக்கும்போது, இதெல்லாம் படிக்கும்போது பொருள் உணர்வுக்கு ஏற்ப, அது என்ன படிக்கிறோன்றத அந்த பொருளை ஏற்கணும் அப்படின்னா, அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஏற்ப நிறுத்தி படிக்க வேண்டிய இடத்தில் நிறுத்தியும், ஓகேவா, நிறுத்தி படிக்க வேண்டிய இடத்துல நிறுத்தியும், எங்கெங்க சேர்த்து படிக்கணுமோ சொற்களை அந்த மாதிரி இடத்துல சொற்களை சேர்த்தும், ஓகேவா? பாருங்க, வியப்பு, அச்சம், வினா முதலிய உணர்வுகளை வெளிப்படும் இடங்கள்ல அதெல்லாம் வெளிப்படுத்தவும் செய்யணும். ஓகேவா? அவற்றை வெளிப்படுத்தவும் படிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி படிச்சா மட்டும்தான் நம்ம என்ன படிக்கிறோம், என்ன பொருள் நம்மளுக்கு சொல்ல வருது இந்த புத்தகம், இந்த வரிகள், இந்த சொற்கள் அப்படின்றது நம்மளுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, மக்கள் உணர்வின் இயக்கமாக விளங்கும் மொழியும், நம்மளுடைய மொழிக்கும் அதனுடைய இயக்கத்துக்கும் கூட நிறுத்தற் குறியீடுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் நம்ம நிறுத்தி தான் நம்ம படிக்கணும், பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ மொழியின் இயக்கத்திற்கும் நிறுத்தம் உண்டு. சொற்றொடர் நிறுத்தங்களுக்கும் குறிகள் என்னும் அடையாளங்கள் உண்டு. குறிகள்ன்றது அதான் குறியீடுகளை, நிறுத்தற் குறியீடுகள்ன்றது அடையாளங்கள் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொற்றொடரை படிக்கிறோம், ஒரு தொடரை படிக்கிறோம், வாக்கியத்தை படிக்கிறோம், சென்டென்ஸை படிக்கிறோம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அவற்றிற்கு தான் என்ன பேரு? நிறுத்தற் குறியீடுகள் என்று பேர். அதுக்கு பேர் தான் நிறுத்தற் குறியீடுகள். ஓகேவா? அப்ப நிறுத்தற் குறிகள் மொழியை தெளிவாக பேசவும் படிக்கவும் எழுதவும் நம்மளுக்கு துணை புரிகிறது. ஓகேவா? சிம்பிள். ஓகேவா? இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? எஸ்சிஆர்டி புக்கில் கூட அதே கண்டென்ட் தான், ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எடுத்து நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, இப்போ எதுக்காக நம்ம படிக்கிறோம், ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுத்தற் குறிகள் அவசியம், அதை போடாமல் நம்ம படித்தோம் அப்படின்னா அதை நம்ம பெருசாக கணக்கில் எடுத்துக்காமல் படித்தோம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும். ஓகேவா? அதை பற்றி படிக்கிறதா இது. பார்த்தலாமா? பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க. எடுத்துக்காட்டு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, மறைமலை அடிகள் மரணத்துக்கு பின் மனிதர் நிலை நூலை இயற்றினார். இது நீங்க எங்கேயுமே பங்க்சுவேஷன், நிறுத்தற் குறியீடுகள் எதுவுமே இல்லாம நீங்க படிக்கும்போது மறைமலை அடிகள் மரணத்துக்கு பின்னாடி, அவர் செத்ததுக்கு அப்புறம் பாருங்க, அவர் செத்ததுக்கு அப்புறம் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அவர் செத்ததுக்கு அப்புறம் எப்படி சார் மனிதர் நிலை என்ற நூலை அவர் இயற்ற முடியும் அப்படின்ற கொஸ்டின் நம்மளுக்கு ஏற்படும் இல்லையா? ஆனால் ஸ்டேட்மெண்ட் அது கிடையாது. ஏன் பாருங்க, இந்த இடத்துல நிறுத்தற் குறியீடுகள் இல்லாத ஒரு தொடரா இது இருக்கு. அதனால இந்த தொடருடைய பொருளே நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? தவறா புரிஞ்சுப்போம். ஓகேவா? இதுவே நிறுத்தற் குறியிட்டு கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, நம்மளால பேசும்போது, படிக்கும்போது நம்மளால ஆக்சுவலி அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய பொருள் என்னன்றது, மீனிங்ன்றதை புரிஞ்சிக்க முடியும். பாருங்க, மறைமலை அடிகள் கமா, அதாவது மறைமலை அடிகள் தான் பண்ணியிருக்காரு கமா. ஓகேவா? என்ன பண்ணியிருக்காரு? மரணத்தின் பின் மனித நிலை அப்படின்றதான் புத்தகத்துடைய பெயர். அவருடைய மரணம் கிடையாது, அவருடைய புத்தகத்தின் பேர் மரணத்தின் பின் மனித நிலை, அந்த புத்தகத்தினுடைய பெயரே அது. அப்போ மறைமலை அடிகள் மரணத்தின் பின் மனித நிலை என்னும் நூலை இயற்றினார். இப்போ என்னாவது, அவர் ஒரு புத்தகத்தை, ஒரு புக்கை இயற்றியிருக்காருன்னு அர்த்தம், ஒரு நூலை வெளியிட்டிருக்காருன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ பாருங்க, இங்க நிறுத்தற் குறிகள் இதுல எடுத்து கரெக்டா பாருங்க, கம்மா எங்க போடணும், எங்க பாருங்க ஒற்றை மேற்கோள் குறி எங்க வரணும், எங்க ஃபுல் ஸ்டாப் வரணும், கரெக்டா போட்டுறதுனால இந்த ஒரு தொடர் என்ன சொல்ல வருதுன்றது நம்மளால புரிதல்ன்றது இருக்கு. ஓகேவா? இதுக்கு தான் பங்க்சுவேஷன் சொல்லக்கூடிய இந்த நிறுத்தற் குறியீடுகள் வேணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன மாதிரியான நிறுத்தற் குறியீடுகள் நம்ம பயன்படுத்துறோம் நம்மளுடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு நிறுத்தற் குறியீடுகளும் எந்த மாதிரி இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல படிச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? பார்த்துருமா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நம்ம பேசிக்காக ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்தோமா? இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கார்புள்ளி. கார்புள்ளினா கமா. கமா எங்கெங்கெல்லாம் போடணும் இங்க பாருங்க, கமா எங்கெங்கெல்லாம் போடணும் அப்படின்னா, பொருட்களை தனித்தனியாக குறிப்பிடக்கூடிய இடம். பொருட்களை, அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்கும், அது ஒவ்வொன்றா நம்ம சொல்லுவோம், குறிப்பிடுவோம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முக்கணிகள் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், மா, பலா, வாழை அப்படின்னு சொல்லி தனித்தனியாக சொல்கிறோம் இல்லையா? தனித்தனியாக சொல்கிறோம் இல்லையா? இப்போ என்ன சொல்லுது, ஒரு பேருந்து நிலையத்துக்குள்ளே போகிறோம், ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனோன்னே என்னது, அங்கே ஒரு கடை இருக்கும். ஓகேவா? என்னது, நிறைய கடைகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு கடையும் இது இந்த கடை, இது அந்த கடை, இது அந்த கடைன்னு சொல்லிட்டு தனித்தனியாக என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக குறிப்பிடக்கூடிய, ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய பெயர்களை தனித்தனியாக குறிப்பிடும் போது அந்த மாதிரி இடத்துல நம்ம கமாஸ் போடணும், ஒவ்வொன்றுக்கும் கமா போடணும். இது கமா, இது கமா, இது கமா அப்படின்றத போடணும். ஓகேவா? ஸோ அதுதான். அப்போ பொருட்களை தனித்தனியாக குறிப்பிடக்கூடிய இடத்துலையும், குறிப்பிடுறது என்னது, அது ஒவ்வொன்றா என்றோன்னு அர்த்தம், அது ஒவ்வொன்றா இருக்குன்றதை எண்ணி சொல்றோம் இல்லையா? அந்த எண்ணும் இடங்களுக்கும் என்ன பண்ணணும், கமான்றதை போடணும். ஓகேவா? அங்க பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க, அறம், பொருள்,
இன்பம் வீடு என வாழ்க்கை பேரு 4 இருக்குப்பா வாழ்க்கை பேரு. அது என்னன்றதை சொல்லணும் இல்லையா? அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லிட்டு தனித்தனியா நம்ம எழுதுவோம். கம்மா போடாம எழுதிட்டோம்னா அறம்பொருள் இன்பம் வீடு அப்படி படிச்சிருவோம். ஆனா அறம் பொருள் இன்பம் வீடு இது 4 தனித்தனி அப்படின்றது தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒண்ணுக்கு இடையில ஒண்ணு கம்மா போடணும். ஓகேவா? கடைசி இதுக்கு கம்மா வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, எச்ச தொடர்கள். எச்ச சொற்றொடர் அப்படின்னாலும் எச்ச தொடர்னாலும் அதுதான் ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க நாம் எழுதும் போது நல்லா பாருங்க, நாம் எழுதும் போது இந்த எழுதும் போதுன்றது எச்சம். ஓகேவா? எச்ச தொடர். நாம் எழுதும் போது பிழை அற எழுத வேண்டும், பிழை இல்லாம எழுத வேண்டும். பிழை இல்லாம எழுதணும்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பிழை அற எழுத வேண்டும் சொல்லக்கூடிய அந்த பின்னாடி முழுமையான மீனிங்கை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சொற்றொடரை எடுத்துருவோமே. ஜஸ்ட் பாருங்க, நாம் எழுதும் போது என்ன? நாம் எழுதும் போது என்ன பண்ணணும்? நாம் எழுதும் போது அப்படின்னு நிறுத்திட்டோம்னா அது ஜஸ்ட் கம்ப்ளீட் ஆகாத ஒரு சென்டென்ஸா இருக்கு, ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு இல்லையா? அப்போ அந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகாம இருக்கக்கூடிய எச்சமா என்ன இருக்குன்னா எழுதும் போது அப்படின்ற ஒரு சொல். ஓகேவா? பாருங்க, எச்ச தொடர்களை நாம் எழுதும் போது என்ன பண்ணுவோம்? கமா போடணும். ஓகேவா? நாம் எழுதும் போது பிழையற எழுத வேண்டும் அப்படின்ற அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அப்போ எங்கெங்கெல்லாம் எச்ச தொடர் வருதோ அந்த இடத்துல கம்மா போடணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டுகள். ஏதாவது விஷயத்த ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறோம், ஒரு விஷயத்த சொல்றோம், அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கொடுக்குறோம். பாருங்களேன், இதுக்கு கூட இங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குமா? இங்க எடுத்துக்காட்டு பார்த்தோமா? பொதுவாக எடுத்துக்காட்டுகள் வந்துச்சுனாவே இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? காட்டில் பல்வேறு விதமான விலங்குகள் வாழ்கின்றன சொல்லுமா? என்னென்ன விலங்குகள் வாழ்கின்றன அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு என்ன பண்ணுவோம்? மான், புலி, சிங்கம், கரடி அப்படிலாம் சொல்லணும் இல்லையா? அது பண்ணணும். புரிஞ்சுதா? அப்போ ஒவ்வொன்று என்ன பண்றோம்? என்றோம். ஒவ்வொரு பெயருக்கும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணுவோம்? கம்மா இட்டு காட்டணும். ஓகேவா? அதே போல கடைசி இதோட முடியுதா? இதோட நிறுத்திக்கிறோம். சும்மா எக்ஸாம்பிள் 4 தான் சொல்றோம். 4வது முடியுது அப்படின்னா பொதுவாக முடியக்கூடிய இடத்துல ஃபுல் ஸ்டாப் வந்துடும். ஓகேவா? அங்க கம்மா வந்துடக்கூடாது. ஓகேவா? சால்வ். அடுத்து பாருங்க, இணைப்பு சொற்கள். என்னது? இணைப்பு சொல். இணைப்பு சொற்கள்லையும் என்ன வரணும்? கம்மா வரணும். எடுத்துக்காட்டு பாருங்க, இனியன் நன்கு படித்தான். நல்லா பாருங்க, இனியன் நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான். ஓகேவா? பாருங்க, இனியன் நல்லா படிச்சான் அதனால தேர்ச்சி பெற்றான். ஓகேவா? அப்ப இனியன் நன்கு படித்தான் தேர்ச்சி பெற்றான் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்ல முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இணைக்கிறதுக்காக என்ன பண்ணுவான்? அதனால்ன்ற ஒரு சொல் வரான். இனியன் நல்லா படிச்சான், படிச்சதுனால அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இல்லையா? நல்லா படிச்சான்டா, அவன் படிச்சதுனால நல்லா எக்ஸாம் எழுதுறான்டா, பாஸ் பண்ணிட்டான்டா சொல்லுவோம் இல்லையா? அந்த படிச்சதுனால நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்ல இல்லையா? பேச்சு மொழியில அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதனால் அப்படின்னு போடுவோமா? ஒரு இணைப்பு சொல்லா போடுவோம் இல்லையா? அந்த இணைப்பு சொல் எங்க வருதோ அந்த இடத்துல ஒரு கம்மா வரும். ஓகேவா? அப்போ எங்கெங்கெல்லாம் இணைப்பு சொற்கள் நம்ம பயன்படுத்துறோமோ, அதனால், ஆகவே, எனவே, எனினும் இப்படிலாம் பயன்படுத்துறோம் இல்லையா? இந்த மாதிரி இணைப்பு சொற்கள் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஒரு கம்மா போட்டுடணும். சரியா? ஓகேவா? அடுத்து பாருங்க, விழி அப்படின்னா திருமுக விழி. பொதுவா விழி தொடர்ன்னு சொல்லுவோம். விழினா நம்ம விழின்றது அழைக்கிறது, கூப்பிடுறது. ஓகேவா? இங்க பாருங்க, ஐயா அம்மையீர். ஐயா அம்மையீர். ஓகேவா? அம்மையீர் அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ அழைக்கிறது, நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள அழைக்கிறது. ஓகேவா? அப்போ அந்த இடத்துல கம்மா போடணும். ஓகேவா? அடுத்து இது விட்டுருங்க, இது சும்மா உங்களுக்கு புரியுன்றதுக்காக இது ஒரு எக்ஸாம்பிள் இந்த குறியீடு போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்து என்ன பாருங்க, அன்புள்ள நண்பா. ஒரு லெட்டர் எழுதுறீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு, என்ன போடுவீங்க? எடுத்தோடனே அன்புள்ள நண்பா அப்படின்னு போடுவோம் இல்லையா? அப்போ என்னது? உங்க ஃப்ரெண்டை கூப்பிட்ற மாதிரி, உங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவனுக்கு கீழே சொல்ல வேண்டியதை சொல்ற மாதிரி. ஓகேவா? அன்புள்ள நண்பா, நண்பான்றதை கூப்பிட்ற மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஒரு கம்மா வரணும். ஓகேவா? அப்போ எங்கெங்கெல்லாம் விழி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது, விழி அழைத்தல், ஒருத்தவங்களை கூப்பிட்டு சொல்ற மாதிரி, அன்புள்ள மகனே, ஓகேவா, நான் நலம் நீ நலமா அப்படிலாம் ஒரு லெட்டர் மாதிரி எழுதுவோம் இல்லையா? அதான். அப்போ எங்கெல்லாம் நண்பா, மகனே, தந்தையே, தங்கையே சொல்லுது, அன்புள்ள சொல்லுது அம்மா, அப்படி அழைச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இடத்துல போடணும். அதே போல அன்புள்ள அவையீர், ஓகேவா, அவையில் அமர்ந்திருப்பவர்களே அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவோம்? இந்த கம்மா குறின்றதை வரும். சரியா? அடுத்து பாருங்க, இணைமொழிகள். எதுல வரும்? இணைமொழிகள்லயும் வரும். இணைமொழிகளானது சிறியவன் பெரியவன். என்னது? ஒண்ணுக்கு ஒண்ணு இதுவும் வரும் அதுவும் வரும். சிறியவன் பெரியவன் அந்த மாதிரி இடத்துல கம்மா வரணும். செல்வன் ஏழை கம்மா வரணும். ஓகேவா? உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கம்மா வரணும். தாழ்ந்தவன் யாரும் கிடையாது சொல்லுவோம், அது பொதுவாக எதிர்ச்சொல் மாதிரி பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி இடத்துல என்ன ஆகணும்? அந்த மாதிரி உங்களுக்கு இணைமொழிகள் வரும்போது, இணை மொழினாமா சொல், அந்த இணைச்சொற்கள் தான் வேணும் கிடையாது. இங்க இணைச்சொற்கள் இங்கேயே பார்த்தோம்னா இங்க இணைப்பு சொற்கள். இணைப்பு சொற்கள்ன்றது 2 தொடரை இணைக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு சொல் இணைப்பு சொற்கள். இங்க சொல்லே அடுத்தடுத்த சொல் ரெண்டும் இணையா வந்திருக்கும். இவன் செல்வன் ஏழை.
ஓகேவா, ஏழை பணக்காரன் அந்த மாதிரி சொற்கள். ஓகேவா, இந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலேயுமே என்ன வரும், ஒரு கம்மான்றதை போடுவோம். அப்போ எங்கெங்கெல்லாம் கம்மா போடுறோம் அப்படின்றது புரிஞ்சிச்சு இல்லையா? இந்த கான்செப்ட் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படின்னா கம்மா எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற கான்செப்ட் வச்சு உங்களுக்கு கொஸ்டின் அமையும். அப்படிதான் அமைஞ்சிருக்கு. ஒன் டைம் கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகேவா, அடுத்து பாருங்க கம்மா இன்னும் 2 இடத்துல யூஸ் ஆகும். என்னென்ன பாருங்க, மேற்கோள் குறிகளுக்கு நம்ம பார்ப்போம். மேற்கோள் குறி எங்கே போடணும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா, அந்த மேற்கோள் குறி நம்ம எங்கே போடணுன்ற கான்செப்ட் நம்ம அடுத்து நம்ம படிக்க போகிறோம். அப்போ படிக்கும்போது ஓகேவா, இப்படி ஓப்பன் கோட் க்ளோஸ் கோட் இருக்கும் இல்லையா, பொதுவாக மேற்கோளுக்கு. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு கோட் வருது அப்படின்னா, ஒரு மேற்கோள் வருதுன்னா அந்த மேற்கோளுக்கு முன்னாடி கம்மா போடணும். ஓகேவா, அதாங்க சொல்லியிருப்பாங்க மேற்கோள் குறிகளுக்கு முன். அதான் மேற்கோள் குறினா இதுதான். ஓகேவா, ஸோ இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது. ஓகேவா, இந்த மேற்கோள் குறிகளுக்கு முன்னாடி கம்மா வரும், முன் காற்புள்ளி வரும், அதாவது கம்மா வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க. குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. இந்த நிலா நிலா ஓடிவான்றதான் குழந்தை என்ன பாடுச்சுன்றது மேற்கோள் காட்டுறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரும், இந்த இடத்துல கம்மா வந்துடணும். புரிஞ்சுதா? அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, முகவரியில நம்ம லெட்டர் எழுதுவோம் இல்லையா, அட்ரஸ் போடுவோமா, நிறைய கொரியர் அதெல்லாம் அனுப்புறோம் இல்லையா, டு அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் எல்லாம் போட்டு அனுப்புறோம் இல்லையா. அதனுடைய ஒவ்வொரு வரியிலையும் பெரும்பாலும் அதை ஸ்கூல் டைம்ல இருந்தே நம்ம அந்த பழக்கம் நம்மளுக்கு வந்திருக்கும். என்னது, ஒவ்வொரு வரி எழுதும் போதும் கண்டிப்பா அந்த வரியோட இறுதியில கம்மா போடுவோம். கடைசி வரியில போட மாட்டோம், கடைசி வரியில ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம். ஓகேவா, அப்போ முகவரியின் இறுதி வரியில் நீங்க முகவரியுடைய இறுதி வரி இல்லாத அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா வரிகளையும், அதாவது ஏனையனா அது மற்ற வரிகளுக்குடைய இறுதியில் என்ன பண்ணுவோம், நம்ம காற்புள்ளி இடுவோம். ஓகேவா, பாருங்க, க ஆண்டாள் கம்மா, எண் 45 கம்மா, எந்த தெரு, காமராஜர் தெரு கம்மா, என்ன ஊர், திருவள்ளூர். ஓகேவா, இதோட முடியுது, அதனால இங்க கம்மா வச்சிடும். ஓகேவா, இதே வந்து பார்த்தோன்னா கம்மா வச்சு என்ன பண்ணலாம், தமிழ்நாடு போடலாமா, தமிழ்நாடு இதோட முடிக்கிறோமா, இங்க புள்ளி வரும். அவ்வளவுதான். புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காற்புள்ளினா நம்ம கம்மா. அப்போ கம்மா எங்கெங்கெல்லாம் போடணும் பார்த்துட்டோம் இல்லையா. ஓகேவா, அடுத்து பாருங்க அரைப்புள்ளி அப்படின்றது செமிகோலன். என்ன சொல்லுவோம், செமிகோலன், அரைப்புள்ளி. ஓகேவா, இப்படி வச்சோம்னா செமிகோலன். பார்த்துருமா, இந்த செமிகோலன் எங்கெங்கெல்லாம் வரணும் பார்த்துருவோம் இல்லையா. பார்த்துலாங்க பாருங்க, தொடர்நிலை தொடர் வகைகளை பார்த்துருப்போம். தொடர்நிலை தொடர்னா என்னன்ட்டு, தொடர்லாம் என்னன்ட்டு இங்கே நான் சொல்லிருந்தேன். எங்க பாருங்க, ஒரு எழுவாய் பல பயனிலை கொண்டு வந்துச்சுன்னா அதான் தொடர்நிலை தொடர். ஓகேவா, ஒரே ஒரு நபர் தான், பொதுவாக ஒரே ஒரு எழுவாய் தான். அந்த நபரை உயர்ந்தனையா இருக்கலாம், அக்ரினா, பொதுவாக ஒரே ஒரு எழுவாயை வச்சு பல்வேறு, அதை பார்த்தீங்கன்னா 2க்கு மேற்பட்ட பயனிலைகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தொடர் நம்ம என்ன சொல்லுவோம்னா தொடர்நிலை தொடர்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ ஒரு எழுவாய் இருக்கணும், பயனிலை எத்தனை வேணா இருக்கலாம். அதாவது 2க்கு மேற்பட்ட பயனிலை எத்தனை வேணா இருக்கலாம். அதாவது அந்த பயனிலை இந்த எழுவாயை சார்ந்தே வரும். ஓகேவா, இந்த எழுவாயை சொல்ற மாதிரியே வரும். ஓகேவா, ஸோ அதான் தொடர்நிலை தொடர்னு சொல்லுவோம். அப்போ தொடர்நிலை தொடர்கள்லாம் என்ன பயன்படுத்தணும், நம்ம இந்த மாதிரி அரைப்புள்ளியை பயன்படுத்தணும். ஓகேவா, தொடர்நிலை தொடர் என்ன, ஒரு எழுவாய் பல பயனிலை கொண்டு முடியக்கூடிய தொடர் தான் தொடர்நிலை தொடர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, வேலன் கடைக்கு சென்றான். யார் போனா கடைக்கு, வேலன் கடைக்கு போனான். அப்போ வேலன்றது தான் இந்த இடத்துல எழுவாய், கடைக்கு சென்றான் அந்த இடத்துல சென்றான்றது பயனிலை. ஓகேவா, கடைக்கு சென்றான் இது அவனுடைய ஒரு பயனிலை. ஓகேவா, அடுத்து பாருங்க, பொருள்களை வாங்கினான். 2வது என்ன பண்றான், அடுத்து அவனுடைய பயனிலை வாங்குறான், பொருளை வாங்குறான், இது 2வது பயனிலை வந்துருச்சு இல்லையா. அடுத்து பாருங்க, வீடு திரும்பினான், 3வதா ஒரு பயனிலையும் வருது. ஓகேவா, அப்போ கடைக்கு போனது யாரு, வாங்கினது யாரு, வீடு திரும்பினது யாரு, எல்லாமே எழுவாயின்னு சொல்லக்கூடிய வேலன் தான். ஓகேவா, அப்போ வேலன் சொல்லக்கூடிய ஒரு எழுவாயை வச்சு பல்வேறு பயனிலைகள் வருதுனால, அது 2க்கு மேற்பட்ட பயனிலைகள் வருதுனால இது நம்ம தொடர்நிலை தொடர் சொல்லுவோம். இந்த இடத்தெல்லாம் ஒவ்வொரு பயனிலைக்கு முடியும் போது என்ன பண்ணுவோம், பாருங்க கோலன் வந்துடும், வச்சிருக்கோம் பாருங்க கோலன். ஓகேவா, இங்க ஒரு கோலன் வருதா, ஓகே. அடுத்த பயனிலை முடியும் போது ஒரு கோலன் வருதா, அவ்வளவுதான். அடுத்த பயனிலை இதுதான் கடைசி பயனிலை அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரணும், முற்றுப்புள்ளி வந்துடும். ஓகேவா, அடுத்து பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இன்னொரு பயனிலை சேர்த்து எழுதுறோம் அப்படின்னா இந்த இடத்துல கோலன் வந்துடணும். என்ன பண்ணலாம், மீண்டும் விளையாடினான். ஓகேவா, மீண்டும் விளையாடினான், இது கடைசியா முடியுதுன்னா இந்த இடத்துல முற்றுப்புள்ளி வந்துடும். புரிஞ்சது இல்லையா, உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா எழுதுறேன். ஓகேவா, ஸோ பார்த்துக்கோ. அடுத்து பாருங்க, கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான். யார் கங்கை வரைக்கும் படையெடுத்து போனா, கரிகாலன், ஒரு எழுவாய். கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்றான், ஒரு பயணம் இல்லையா. அடுத்த அதே கரிகாலன் தான், அதனாலதான் அவனே சொல்றதுனால ஒரு கோலன். ஓகேவா, பாருங்க, கனக விசையருடன் போரிட்டான். யார் போரிட்டா, கரிகாலன் தான் போரிட்டதும். ஓகேவா, அப்போ 2வது
அப்போ இந்த இடத்துல இதோட முடியுதுன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், முற்றுப்புள்ளி வச்சிடணும். ஆனா ரெண்டு பயனிலையும் பிரிச்சு நம்ம சொல்றதுனால ஒரு பயனிலை முடிஞ்சோன்னா அடுத்த பயனிலைக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த இடத்துல செமிகோலன் போட்டுருணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, சிலப்பதிகாரம். நல்லா பாருங்க, சிலப்பதிகாரம் செந்தமிழ் காப்பியம். சிலப்பதிகாரம் தான் செந்தமிழ் காப்பியம், சிலப்பதிகாரம் தான் முத்தமிழ் காப்பியம். புரியுதா? அப்ப சிலப்பதிகாரன்றது எழுவா இந்த இடத்துல. இதோட என்னது, இதை வச்சுதான் இந்த இடத்துல பயனிலைன்றது வருது. ஓகேவா? இந்த பயனிலை யாரை குறிப்பிடுது, சிலப்பதிகாரத்தை குறிப்பிடுது. இந்த பயனிலையும் யாரை குறிப்பிடுது, சிலப்பதிகாரத்தை குறிப்பிடுது. ஓகேவா? அடுத்து பாருங்க, மூவேந்தரையும் பாடும் காப்பியம். ஓகேவா? ஸோ மூவேந்தரையும் பாடக்கூடிய காப்பியம் சிலப்பதிகாரம். அதுவும் இந்த பயனிலை இந்த ஒரு பயணம் யாரை குறிப்பிடுது, சிலப்பதிகாரத்தை தான் குறிப்பிடுது. ஓகேவா? அதனாலதான் ஒவ்வொரு பயனிலை முடியும் போதும் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு செமிகோலன் போடணும். ஓகேவா? அரைப்புள்ளின்றதை போடணும். கடைசி பயனிலைக்கு போடணுமா, போடுவேன். கடைசி பயனிலை முடியும் போது முற்றுப்புள்ளி வச்சிடணும். பொதுவாக ஒரு தொடர் கடைசியில முடியுதுன்னா அது முற்றுப்புள்ளி வச்சிடணும். ஓகேவா? அது எந்த தொடராக இருந்தாலும் சரி. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடத்தில். சொல்லும் பொருளும் பார்க்கறோம் இல்லையா, அவ்வளவுதான், அதுதான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரே நிமிஷம் பாருங்க, ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்கள், அந்த மாதிரி இடத்துலயும் என்ன பண்ணும், அரைப்புள்ளி வச்சிடணும். எடுத்துக்காட்டு பாருங்க, சீர் அப்படின்றது ஒரு சொல். ஓகேவா? சீர் அப்படின்றது ஒரு சொல். இந்த சீர்ன்றது ஒரு சொல், இதுக்கு நிறைய பொருள் இருக்கு, சொல்லும் பொருள் மாதிரி. இது சொல்லு, இதுக்கு என்னென்ன பொருள்லாம் இருக்கு இங்க பாருங்க. மாறுபாடு இல்லாதது, இது ஒரு பொருள். சீர்னா சீரான அளவு சொல்லுமா, இது ஒரு பொருள். ஓகேவா? அடுத்து இயல்பான தன்மை, சீரா இருக்கு. அதே போல ஒழுங்கு, சீர்மை, ஒழுங்கு, இது ஒரு பொருள். அப்போ ஒவ்வொரு பொருளையும் குறிப்பிடும் போது நம்ம செமிகோலன் போடணும். ஆனா நம்ம பொதுவாகவே என்ன பண்ணிடுவோம், ஒரு சொல் இருக்குன்னா அதை எழுதிட்டு சும்மா சின்ன ஒரு ஐஃபன் மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணுவோம், அடுத்து ஒவ்வொன்றுத்துக்கும் பொருள் கூறும்போது இப்படி போடுவோம். ஆனா ஆக்சுவலா இப்படிதான் போடணும். ஓகேவா? அதை நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் அதை இந்த மாதிரி பயன்படுத்துங்க, அது நல்ல விஷயம். ஓகேவா? ஸோ ஓகே. அடுத்து பாருங்க, அழகு, சமம், நேர்த்தி, சீதனம், செய்யுளன், உறுப்பு, இது எல்லாமே சீர் என்ற பொருளை தரும். பாருங்க, சீர்ன்றதுக்கு இங்க பாருங்க, சொல்லும் பொருளும் இங்கேயும் படிக்கிறோம். சீர்ன்றதுக்கு எத்தனை பொருள் இருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடத்துலையும் அரைப்புள்ளின்னு சொல்லக்கூடிய செமிகோலன் போட்டுருணும். ஓகே. அடுத்து பாருங்க, உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடங்கள். அப்ப என்னது, பாசிட்டிவாகவும் சொல்லுது, எதிர்மறையாகவும் சொல்லுது. அந்த மாதிரி இடத்துலையும் என்ன பண்ணும், செமிகோலன் போட்டுடணும். பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க, நல்லவன் வாழ்வான், நல்லவன் வாழ்வான், தீயவன் அழிவான், இல்ல ஒழிவான், இல்ல கெடுவான் சொல்லுமா. அப்ப நல்லவன் வாழ்றானா நேர்மறை வாக்கியம். பாருங்க, செமிகோலன். தீயவன் என்ன பண்ணுவான், தாழ்வான், அப்போ ஃபுல் ஸ்டாப். ஏன்னா இதோட முடியுதுனால ஃபுல் ஸ்டாப். ஓகேவா? அப்ப எங்கெல்லாம் எதிர்மறை கருத்தும் நேர்மறை கருத்தும் ஒரே இடத்துல நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட்ல எழுதுறோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் அந்த மாதிரி இடத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம பிரிக்கும் போது என்ன பண்ணணும், அந்த இடத்துல செமிகோலன்றது எழுதணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இளமுருகு என்பானிடம் நிறைய அறிவுண்டு. ஓகேவா? இளமுருகு என்பானிடம் நிறைய அறிவு உண்டு. இங்க பாருங்க, நிறைய அறிவு உண்டு, பொறுமை இல்லை. உண்டு இல்லை, உண்டுன்றது நேர்மறை, இல்லைன்றது எதிர்மறை. ஓகேவா? அப்ப உண்டுன்றது முடிஞ்சிச்சு இல்லையா, அடுத்து இல்லைன்றது இல்லையா, அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு செமிகோலன். ஓகேவா? ஒரு அரைப்புள்ளி. முடிஞ்சதா? ஸோ இதான் அரைப்புள்ளி எங்கெங்க இடணும் அப்படின்றத பார்த்துட்டோமா? ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, முக்கார் புள்ளி. முக்கார் புள்ளி அப்படின்றது செமிகோலன் கிடையாது, கோலன். ஓகேவா? ரெண்டு டாட் வச்ச மாதிரி இருக்கும் பாருங்க, இப்படி இருக்கும், இதான் கோலன். ஓகேவா? அந்த கோலன் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் பாருங்க. கோலன் சிறு தலைப்பு, சின்ன தலைப்பு, தொகை சொற்கள். ஓகேவா? தொகை சொற்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, தொகை சொற்கள். ஓகேவா? அதே போல நூலினுடைய பகுதி எண். ஓகேவா? இதெல்லாம் என்னன்றது பார்த்தோம், கொஞ்சம் சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி. அடுத்து பாருங்க, பெருங்கூட்டு தொடர் அல்லது கூற்றை விளக்கக்கூடிய இடம், அந்த மாதிரி இடத்தெல்லாம் இந்த மாதிரி கோலன் பயன்படுத்தும். அதாவது நல்லா பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னது, நிறைய விஷயங்கள், நிறைய சொற்கள் இருக்கு, இல்ல நிறைய அந்த தலைப்பினுடைய ஒரு ஸ்னாப்சஸ் மாதிரி இருக்கு, இல்ல நிறைய வந்து சொற்களே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா சொல்ல முடியாத இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது எல்லாத்தையும் தொகைப்படுத்தி தான் அதுக்கு பதிலாக ஒரு தொகை சொல்லுன்னு ஒன்று பயன்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மா, பலா, வாழைன்றது என்னம்மா, இது உங்களுக்கு தெரியும், இது முக்கணிகள். இதை நம்ம தனித்தனியா சொல்றதுக்கு பதிலாக இதை தொகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு சொல் தான் முக்கணி அப்படின்றது. சிம்பிளா என்ன சொல்லிடுவோம், முக்கணின்னு சொல்லிடுவோம். முக்கணின்னு சொல்லும் போதே டக்குன்னு மைண்ட்ல உங்களுக்கு படிச்சவங்க எல்லாத்துக்கும் என்ன வரும், மாப்பழா வாழைய சொல்றாங்க அப்படின்றது வரும் இல்லையா. இப்போ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய சொல்லக்கூடிய விஷயத்த தொகைப்படுத்தி ஒரே ஒரு சொல்லாவோ ஒரு சின்ன தொடராவோ நம்ம எழுதுறோமோ, ஓகேவா,
அது நம்ம எழுதிடுவோம். ஆனா அதே விஷயத்த இதுக்குள்ள இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதுல என்ன இருக்குன்னு விளக்கமா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த தொகைப்படுத்தப்பட்ட சொல்லை எழுதி அதுல என்ன இருக்குன்றது இந்த மாதிரி விளக்கி எழுதுறதுக்காக அதுக்கு முன்னாடி ஒரு கோலன்றதை பயன்படுத்தணும். ஓகேவா? அப்ப பாருங்க, சிறு தலைப்பு, தொகை சொற்கள். ஓகேவா? அடுத்து பகுதி, நூலினுடைய ஒரு பகுதி. ஒரு நூல் இருக்குன்னா நூல்னானது புத்தகம், நூலானது புத்தகம். ஓகேவா? ஒரு புத்தகத்துல இப்ப நான் உங்களுக்கு சொல்லணும், என்ன சொல்லணும் தம்பி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு சயின்ஸ் புத்தகத்தை எடுத்துக்கோ, புரியுதா? ஒரு சயின்ஸ் புக்கை எடுத்துக்கோ, அதுல 2வது யூனிட்டுப்பா 16வது பக்கம் எடுப்பா அப்படின்னா அவ்வளவுதான். இப்படி சொன்னா 2வது சாப்டரு இல்ல 2வது யூனிட் 16வது பக்கம்னு அர்த்தம். புரிஞ்சதா? அப்ப ஏதாவது ஒரு நூலினுடைய பகுதி, ஒரு நூல்ல ஒரு புத்தகத்துல ஒரு பகுதி இருக்குன்னா அந்த பகுதியை குறிப்பிடுறதுக்கு என்ன எண் பயன்படுத்தணும் அப்படி, அந்த எண்கள் எப்படி பயன்படுத்தணும்? 2வது சாப்டர் 16வது பேஜ், 2வது யூனிட் 16வது பேஜ், 2வது லெசன் 16வது பேஜ். அது பேஜ் நம்பர் என்னவோ அதை நம்ம பின்னாடி போடுவோம். அது எந்த பகுதியில் இருக்கோ அது நம்ம முன்னாடி போடுவோம். அவ்வளவுதான். புரியுதா? ஸோ இந்த மாதிரி இடத்துலையும் பயன்படுத்தலாம். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இதெல்லாம் நம்ம உண்மையிலே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயத்த கற்றுப்போம். ஓகேவா? அடுத்து பாருங்க, பெருங்கூட்டுத்தொடர் அல்லது கூற்றை விளக்குதல். இப்போதான் சொன்னோம், ஒரு பெரும் கூட்டுத்தொடர் இருக்குது, அதை சிறுமைப்படுத்தி எழுதியிருக்காங்க. சிறுமைனா அதை குறைவுபடுத்தி கிடையாது, சிம்பிளா எழுதியிருக்காங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது குறுகி எழுதியிருக்காங்க. என்னது அது என்ன பண்றது, கூற்றை விளக்கணும் அப்படின்னா, அது இப்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த கூற்றுக்கு என்னென்ன அப்படின்றது தெளிவா இப்ப நம்ம சொல்லிட்டே வரணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், கோலன்றதை பயன்படுத்தணும். ஓகேவா? அப்போ கோலன்னு சொல்லக்கூடிய இந்த முக்கார் புள்ளி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தினா சின்ன தலைப்பையும் தொகை சொற்களையும் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறோமோ அதுக்கு முன்னாடி பயன்படுத்தணும். ஓகேவா? பாருங்க, எடுத்துக்காட்டு சார்பெழுத்து அப்படின்றது தொகை சொல். ஓகேவா? தொகை சொல் இல்லையா, அது ஒரு தொகை சொல்லு தான். அது மட்டும் இல்லாம நிறைய இருக்குது, அதுக்குள்ள விஷயம் அடங்கி, அதுக்கு பதிலாக ஒரு தொகைப்படுத்தி போட்ட ஒரு தலைப்பு தான் இந்த சிறு தலைப்புன்ற பேரும். ஓகேவா? முக்கணின்றது ஒரு சிறு தலைப்பு தான். அதுல என்னன்றதான் அது சிறு தலைப்பு பிளஸ் என்னது, அது தொகை சொல்லும் கூட. அது விரிச்சு எழுதுறோம்னா அதுல நிறைய இருக்கும். மாப்பழ வாழைன்று 3 வருமா, அந்த மாதிரி பாருங்க. இப்ப சார்பெழுத்துன்றது தொகை சொல் இல்ல சிறு தலைப்புன்னு சொல்லலாம். இதுல என்னென்ன இருக்குன்னா சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகையா, அந்த 10 வகையும் நம்ம எக்ஸ்பிளைன் போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அப்போ அதுக்கு முன்னாடி இந்த சார்பு எழுத்து இதுல என்னென்ன இருக்குன்றது காட்டுறதுக்காக இந்த இடத்துல செமிகோலன் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அதே சமயத்துல அதுல என்ன இருக்குன்றத ஒவ்வொன்றையும் நம்ம விளக்க சொல்லணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம தனித்தனியா கமா போடுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா டார்கெட், அதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, அதுதான். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து பாருங்க, முத்தமிழ் கோலன் வைக்கணும். இயல், இசை, நாடகம். ஓகேவா? நாடகம் இதோட முடியுதா, புள்ளி வைக்கணும். ஓகேவா? புள்ளி வைக்கணும் கண்டிப்பா. அடுத்து பாருங்க ஒரு பெயரை குறிப்பிடுறோம். அந்த பெயரை குறிப்பிடும் போது என்ன பண்ணும், இந்த இடத்துல கோலன்றதை பயன்படுத்தணும். அது என்ன பெயர்ன்றதை நம்ம சொல்லணும். ஓகேவா? என்ன பாருங்க, நிறைய பெயர்கள் இருக்கலாம். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம், பெயர்கள் அப்படின்ற ஒரு தொகை சொல்ல பயன்படுத்தி கோலன் வச்சு என்னென்ன பெயர்கள்லாம் நம்ம குறிப்பிடணுமோ அது நம்ம 1 by 1 குறிப்பிடலாம். அதுக்கு 1 by 1 கமா போடலாம். இல்ல ஒரே ஒரு பெயர் இருக்கா, அதுக்கு நம்ம கோலனை பயன்படுத்தி அது ஒரு பெயர் என்ன அப்படின்றதை பயன்படுத்தலாம். சரியா? ஸோ மணியன்றது என்னுடைய தாயார் பேர், அதனால அங்கே பயன்படுத்திருக்கேன். சரியா? ஓகேம்மா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 100 பகுதி எண், 10 பாட்டு நூல். ஓகேவா? 10 பாட்டு நூல்ல 2வது பகுதி 226வது பாடல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நல்லா பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திருக்குறள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திருக்குறள் இருக்கு. திருக்குறள்ல ஃபார் எக்ஸாம்பிளான இப்போ உங்களுக்கு குறிப்பிடணும் அப்படின்னா, இப்போ 13வது அதிகாரம் தம்பி 5வது குறள் அப்படின்னா இப்படி குறிப்பிடலாம். தாராளமா இப்படி குறிப்பிடலாம். புரிஞ்சதா? ஓகே. இல்ல சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் இயல் சொல்லலாம். இயலுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டு, ஓகேவா, அந்த இயல் அது எத்தனாவது குறள்ன்றத இந்த இடத்துல எப்படி சொல்லலாம். புரியுதா? அப்படின்னா அது பொதுவாக ஒரு நூல், ஒரு புத்தகம், அதனுடைய எந்த பகுதி, அந்த பகுதியில எத்தனாவது பக்கத்துல இருக்கு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த கோலன்றதை யூஸ் பண்ணும், முக்கார் புள்ளி யூஸ் பண்ணும். சரியா? அடுத்து பாருங்க, பெருங்கூட்டுத்தொடர் அல்லது ஒரு கூற்றை விளக்குதல். பாருங்க, நற்றிணை, குறுந்தொகைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு 8 தொகை 10 பாட்டு இதெல்லாம் நம்ம விளக்கி சொல்லணும். இந்த கூற்று இந்த இதெல்லாம் இவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு விளக்கி சொல்றதுக்கு அதுவும் என்னது, சிறு தலைப்பு மாதிரியே தொகை சொல்லும் மாதிரியே நம்ம ஷார்ட் பண்ணி எழுதிருப்பாங்க. பாருங்க, 8 தொகை என்பன வருமாறு.
எட்டு தொகையை பற்றி சொல்ல போகிறோம்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த ஒரு குறுகிய ஒரு தலைப்பை பயன்படுத்துகிறோம். ஓகேவா? இந்த சிறு தலைப்பை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இந்த கோலன்றதை பயன்படுத்தணும். ஓகேவா? ஏன் இந்த எக்ஸ்பிளைன் பண்ண போகிற விஷயத்தை தகுந்த மாதிரி தான் இந்த இடத்துல சிறு தலைப்பை கொடுத்துருப்போம். அப்போ இந்த சிறு தலைப்பை விளக்க போகிறோம் அப்படின்னா, விரித்து சொல்ல போகிறோம் அப்படின்னா, விளக்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கோலன் தேவை. புரிஞ்சதா? ஓகே. அப்போ இந்த முக்கார் புள்ளி எங்கெங்க இடத்துலாம் வரும்ன்றது பார்த்துட்டோம் இல்லையா? சிறு தலைப்பு, தொகை சொற்கள், நூறுனுடைய பகுதி, பெருங்கூட்டு தொடரெல்லாம் கூற்றை விளக்கக்கூடிய இடம், இந்த மாதிரி இடத்தெல்லாம் இவன் உள்ள வந்துடுவான். சரியா? இவனுடைய வேலையே அதான். அடுத்து பாருங்க, முற்றுப்புள்ளியோட ஃபுல் ஸ்டாப்ன்றது எங்கெங்க வைப்போம்? பொதுவாகவே டக்கு ஞாபகத்து வந்து ஒரு தொடர் முடியுதா ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம் சார். ஓகேவா? அதான் பாருங்க, தொடருடைய இறுதி. அதே போல முகவரி அட்ரஸ் எழுதுறோம்னா அட்ரஸுடைய கடைசி வரையிலையும் ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம். ஓகேவா? ஸோ அப்போ தொடருடைய இறுதியிலையும் முகவரியுடைய இறுதியிலையும் வச்சிருவோம். அதே போல பாருங்க, சொல்லுடைய குறுக்கம். ஒரு சொல் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எழுதிட்டே இருப்போம், அது ரொம்ப லென்த்தாக இருக்கும். என்ன பண்ணிடுவோம்? இப்போ நூற்றாண்டுன்னு இருக்கு, என்ன பண்ணுவோம்? இப்படி எழுதுருவோம். ஓகேவா? தொல்காப்பின்னு இருக்கு, என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், அவருடைய தந்தை பேர் தொல்காப்பின்னு இருக்குல்ல, இப்படி தொல்லுன்னு போட்டுருவாங்க. புரியுது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பல்கலை நம்ம எப்படி சொல்லலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லலாம், இப்போ ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு கலை கல்லூரின்னு வச்சுக்கலாம். பசங்க என்ன பண்ணுவாங்க, அரசு கலை கல்லூரி இப்படி எழுதிடுவாங்க. ஏன்னா இது அரசு அப்படின்றது குறிக்கும், இது கல்லூரி கலைன்றது குறிக்கும், இது கல்லூரின்றது குறிக்கும். ஓகேவா? அப்போ பொதுவாகவே சொல் குறுக்கம், ஒரு நீளமாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லை குறிக்கி நம்ம சொல்லணும் அப்படின்னா அது சொல்ல வந்து குறுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு புள்ளின்றதை வச்சிருவோம். சரியா? ஸோ அதான் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, தொல்லுன்றது தொல்காப்பியம் இல்லை தொல்காப்பியன் சொல்லலாமா? ஸோ அதுக்கு பாருங்க, தொல்லுன்னு போட்டு புள்ளி வைக்கிறோம். நூற்றாண்டு தொல்லுன்னு போட்டு புள்ளி வைக்கிறோம். பொறியாளன் தொல்லுன்னு போட்டு பொறின்னு போட்டு புள்ளி வைக்கிறோம். தமிழ்நாடு தமிழ் நாடு. ஓகேவா? புள்ளி வைக்கிறோம். ஓகேவா? பாருங்க, தந்தை பெயர். பாருங்க, தந்தை பெயர்ன்றது ஃபுல்லாக எழுதுறதுனால இந்த இடத்துல இப்படி வச்சிடும். ஓகேவா? அப்படின்னா புள்ளி வச்சிட்டாங்க என்ன அர்த்தம்னா அது என்ன சொல்றது, அது ஒரு வார்த்தை, அதை வார்த்தையை குறிக்க நம்ம எழுதிருக்கோம்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ ஓகே. அடுத்து பாருங்க, பெயரனுடைய தலைப்பெழுத்து. ஒரு பெயர் இருக்குன்னா அந்த பெயருடைய தலைப்பெழுத்தை நம்ம போடுவோம் இல்லையா? இப்போ நம்மளோட ஒவ்வொருத்தருடைய பெயருக்கு முன்னாடி நம்ம தலைப்பெழுத்து இனிஷியல் போடுறோம் அப்படின்னா அந்த இனிஷியலை போட்டு நம்ம அப்பா பேர் அம்மா பேர் இந்த இனிஷியலை போட்டு அடுத்து நம்ம பேர் எழுதும். அந்த இனிஷியல் போகிறதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுவோம், ஒரு புள்ளின்றது வைக்கணும். பொதுவாகவே இப்போ கா அப்படின்றது வைக்கிறோம்னா தந்தை பேர் தாயார் பேர்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல புள்ளி வைக்கிறோம் அப்படின்னா அடுத்து நம்முடைய பெயர் எழுதணும். ஓகேவா? ஆனால் பெரும்பாலும் நம்ம ஆக்சுவலாக நீங்கள் டைப்பிங் பண்ணும்போது கூட சரி, இது ஒரு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க, இது இங்கெல்லாம் இந்த இது இல்லை. பொதுவாக இந்த இடத்துல புள்ளி வச்சு அடுத்து நம்ம ஒரு பேரை போட போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா? ஸ்பேஸ் விட்டு தான் நீங்கள் எழுதணும். நிறைய பேர் என்ன போவாங்க, கா போட்டு உடனே, ஓகேவா, அப்படிலாம் எழுதுவோம் இல்லையா? இது தவறு ஆக்சுவலாக. ஓகேவா? இது தவறு ஆக்சுவலாக. இது டைப்பிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த விதின்றது இருக்குது, டைப்பிங்கில் நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா? கா வச்சு புள்ளி வச்சு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா அடுத்த எந்த ஒரு சொல்லும் எழுதணும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ பெயருடைய தலைப்பெழுத்து எடுத்துக்காட்டு பாருங்க, கா மனோன்மணி. சரியா? என்னுடைய தாயார் பேர் மனோன்மணி. சரியா? அம்மா பேர் அப்பா பேர் கண்ணன்றதுனால என்ன பண்ணுங்க, கா போட்டு புள்ளி வச்சு அதை மனோன்மணி நம்ம எழுதும். இதே போல தான் நீங்களும் எழுதுவீங்க. சரியா? அடுத்து பாருங்க, ஒரு நாளை குறிப்பிடணும் அப்படின்னாலும், ஒரு பர்டிகுலர் டேட்டை குறிப்பிடணும் அப்படின்னாலும் என்ன பண்ணுவோம், அது என்ன டே, அது என்ன மந்த்து, எந்த இயர், சிம்பிளாக எழுதுவோம் இல்லையா? இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம எழுதணும். அது ரொம்ப நல்லது. சரியா? அப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் முற்றுப்புள்ளியை பார்த்துட்டோமா? ஓகே. அடுத்து பாருங்க, வியப்பு குறி. என்னது வியப்பு குறி அப்படின்னா உணர்ச்சி குறின்னு சொல்லணும். ஓகேவா? வியப்பு குறி அப்படின்னா உணர்ச்சி குறி. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிளமேட்டரி அப்படின்றத ஆங்கிலத்தை பயன்படுத்தும். ஒரு வியப்பான ஆச்சரியமான ஏதோ ஒரு நிகழ்ந்த ஒரு விஷயத்தை நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறதுக்காக அதை நம்ம ஒரு சென்டென்ஸாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறோம்னா என்ன மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறியை பயன்படுத்துவோம். சரியா? இந்த ஒரு குறியை பயன்படுத்துவோம். சரியா? எங்கெங்கன்னு பார்த்துடலாமா? வியப்பு எந்த மாதிரி சூழ்நிலை பாருங்க, வியப்பு அப்படின்ற ஒரு சூழ்நிலையும், அவலத்தை ஒரு துன்பத்தை சொல்லக்கூடிய சூழ்நிலை, ஒருத்தவங்களை வாழ்த்துறோம் இல்லை ஒருத்தவங்க வரவேற்கிற மாதிரி இருக்கு, ஒருத்தவங்களை வைதல் திட்டுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இல்லை அச்சப்படுற ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு, இல்லை வந்து பார்த்தோன்னா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு, அச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு, ஒரு இடத்துல இரங்கலை நம்மளுடைய வந்து பார்த்தோன்னா அந்த என்ன சொல்றது நம்மளுடைய அந்த அனுதாபத்தை ஒரு இரங்கலை சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்காக தொடர்கள் என்ன பயன்படுத்துவோம், இந்த மாதிரி நம்ம வியப்புக்குரிய பயன்படுத்துவோம், உணர்ச்சிக்குரிய பயன்படுத்துவோம். சரியா? எடுத்துக்காட்டு பாருங்க, எவ்வளவு உயரமானது, ஒரு மலையை பார்த்து எவ்வளவு உயரமானது அப்படின்னா அது வியந்து நம்ம சொல்றோம்னு அர்த்தம். அதான் வியப்பு. அப்போ உயரமான சொன்னே ஒரு வியப்புக்குரிய வந்துடணும். ஓகே. அடுத்து பாருங்க, என்னே இப்பூவின் மனம்.
ஒரு என்னது வியப்ப சொல்லுது, பொதுவாக ஒரு உணர்ச்சியை சொல்லுதா, உணர்ச்சியை குறி. பாம்பு பாம்பு பயத்துல கத்துவோம் இல்லையா, பாருங்க இந்த இடத்துல குறி வந்துடும். அடுத்து பாருங்க அந்தோ இயற்கை அழிகிறதே, ஒரு அவலத்தை சொல்லுது, இருந்தாலும் ஒரு உணர்ச்சி தானே அது. பாருங்க அந்தோன்றது இயற்கை அழிகிறது. புரிஞ்சதா? ஒரு உணர்ச்சி குறியீடுகள் இங்க போட்டணும். சரியா? அடுத்து பாருங்க அடுக்கு தொடர்கள் வருதுன்னா அதுக்கு பின்னாடியும் உணர்ச்சி குறியீடுன்றதை போடணும், வியப்பு குறியீடுன்றதை போடணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே நம்ம பார்த்துருப்போம் பாம்பு 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 அடுத்த சொல்லும் பாம்பு தான். ஓகேவா? அப்போ ஒரே சொல் திரும்ப திரும்ப வருதுன்னா அந்த சொல்லை நம்ம குறிப்பிடும் போது என்ன பண்ணணும், அந்த குறியீடுன்றதை போட்டணும். எடுத்துக்காட்டு பாருங்க அடுக்கு தொடருக்கு வா வா வா. ஓகேவா? என்ன போடுவோம், இப்படி வியப்பு குறிய போடுவோம். வருக வருக தலைவரே, வருக வருக வருக. அரசியலில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி போடணும். ஓகேவா? அடுத்து பாருங்க நேர்கூற்று வியப்பு தொடர். நேர்கூற்று வியப்பு தொடர். ஓகேவா? நல்லா பாருங்க, ஒரு வியப்பான ஒரு விஷயத்த ஒருத்தர் அவரே சொல்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதான் நேர்கூற்று. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க எடுத்துக்காட்டு, என்னே தமிழன் பெருமை, என்னே தமிழன் பெருமை என்றார் கவிஞர். கவிஞர் தான் அதை சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ என்னே தமிழன் பெருமை என்றார் கவிஞர். அப்போ என்னே தமிழன் பெருமைன்ட்டு கவிஞர் சொல்லியிருக்காரு. அப்போ நேர்கூற்று ஒரு பாசிட்டிவா எதிர்மறையா இல்லாம, இல்ல மத்தவங்க பாருங்க எதிர்மறை கிடையாது, மத்தவங்க சொல்லாத ஒரு தொடரா இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொன்ன தொடரா கிடையாது, அந்த கவிஞர் தான் அதை சொல்லியிருக்காரு. புரியுதா? அதான் நேர்கூற்று. இதே அயர்கூற்று தொடர்ன்றது தான் என்ன சொல்லுவோம், மற்றவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னா எப்படி இருக்குமோ அதான் அயர்கூற்று. ஓகேவா? ஸோ அப்போ என்னே தமிழின் பெருமை என்றார் கவிஞர், இதெல்லாம் நேர்கூற்று. ஓகேவா? பெரும்பாலும் என்றார் என்றார்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது மேக்ஸிமம் நேர்கூற்று தொடர் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே. அடுத்து பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நிறைய இடத்துல ஒரு சொல் திரும்ப ஒரு அடுக்கு தொடர் மாதிரி வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் சொல்லுக்கு இப்படியும், ரெண்டாவது சொல்லுக்கு 2 ஆச்சரியக்குறியும், மூணாவது சொல்லுக்கு 3 ஆச்சரியக்குறியும் போடுவோம் இல்லையா. ஆக்சுவலாக நானும் அதை பயன்படுத்திருக்கேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஓகேவா? ஓகேவா? என்னைக்கு தமிழ் நம்மளுக்கு இது சொல்லி கொடுத்ததோ அன்னைக்கே நம்ம மாற்றியாச்சு. புரியுதா? அப்போது நீங்கள் ஒரு அடுக்கு தொடரில் எத்தனை சொல் வந்தாலும் அந்த சொல் எத்தனை தடவை நீங்கள் திரும்ப திரும்ப அடுக்கு தொடரில் பயன்படுத்தினாலும் சரி, அந்த சொல்லுக்கு பின்னாடி இந்த ஒரே ஒரு ஆச்சரியக்குறி தான் போடணும். ஆச்சரியக்குறின்றது எப்பவுமே 2 3 போடக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட குறிகள் இந்த மாதிரி இடுறது வந்து பார்த்தீங்கன்னா கூடாது, அது தவறு. ஓகேவா? அது வந்து பிழை. ஓகேவா? அடுத்து வினாக்குறி. ஓகேவா? கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் மார்க் எங்கே போடணும் உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும், ஏதாவது சும்மா பார்த்துட்டு போயிடலாம். வினா பொருளை உணர்த்துகிற ஒரு தொடரில் அதோடைய இறுதியில் என்ன பண்ணுவோம், வினாக்குறியை போடுவோம். ஓகேவா? கொஸ்டின் கேட்குற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அதோடைய இறுதியில் வினாக்குறியை போடுவோம். ஓகேவா? ஒரு வினா தொடர் முற்று தொடராகவும், அதாவது முற்று பெறக்கூடிய முடியக்கூடிய ஒரு தொடராகவும், இல்லை நேர்கூற்று தொடராகவும், ஓகேவா, நேர்கூற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் அதனுடைய இறுதியில வினாக்குறியிடுதல் வேண்டும். ஓகேவா? பாருங்க, சேக்கிழார் எழுதிய நூல் எது? ஒரு கொஸ்டின் கேட்கிறோமா, வினா. அது என்ன? ஒரு கொஸ்டின் கேட்கிறோமா, ஒரு இது. அங்கே படிப்பவர் யார்? கொஸ்டின் கேட்கிறோமா. ஓகே. அடுத்து நீ வருவாயா? அதான் நேர்கூற்று. இதான் நேர்கூற்று. நீ வருவாயான்றது ஒருத்தர் முன்னாடி இருக்கிறவரை பார்த்து அப்படி நேராகவே கேட்கறது, நீ வருவாயா அப்படின்னு கேட்கறது. ஓகேவா? அதான் நேர்கூற்று. அப்போ வருவாயான்னு கொஸ்டின் எழுப்புறாங்க இல்லையா, அப்போ வினாக்குறி. சரியா? ஸோ இதில் உங்களுக்கு பெருசாக எந்த டவுட்டும் இருக்காது, இதெல்லாம் ஈஸி தான், கண்டிப்பாக கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அடுத்து ஒற்றை மேற்கோள் குறி. ஓகேவா? ஒற்றை மேற்கோள் குறினா அது மாதிரி சிங்கிள் கோட். ஓகேவா? சிங்கிள் கோட் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். இதுக்கு இடையில ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒற்றை மேற்கோள் குறியை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் பாருங்க. ஓர் எழுத்தேனும் ஒரே ஒரு எழுத்தாகவும் இருக்கலாம், ஓர் சொல்லேனும் ஒரே ஒரு சொல்லாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு சொற்றொடர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? அந்த ஸ்டேட்மெண்ட்டோ அந்த சொல்லோ அந்த எழுத்தோ நம்ம எழுதுறது பாருங்க, தன்னை சார்ந்த அந்த எழுத்தை சார்ந்தோ அந்த சொல்ல சார்ந்தோ அந்த சொற்றோட சார்ந்தோ இருந்துச்சுன்னா அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம், சிங்கிள் கோட்டை பயன்படுத்தணும். ஓகேவா? அப்போ தன்னையே குறிக்கக்கூடிய இடங்கள் வருது அப்படின்னா, ஒரு எழுத்து சொல் சொற்றொடர் தன்னையே குறிக்கக்கூடிய ஒரு இடங்கள் வருது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல ஒற்றை மேற்கோள். அதனால சார் தன்னையே குறிக்கிறது இன்னும் புரியல சார். ஒண்ணுமே இல்லை. அங்க பாருங்க, ஏ என்று ஏளனம் செய்தான், ஏ என்று ஏளனம் செய்தான். இந்த இடத்துல ஏளனம் அப்படின்றதுக்கான சொல்லுதான் எழுத்து தான் ஏன்றது. ஓகேவா? அப்போ ஏ என்னும் இந்த எழுத்து தன்னையே குறிப்பிடுது. தன்னை என்ன இடத்துல ஏளனம், அந்த ஏளனத்தினுடைய ஏளனம் தான் தன்னையே, ஏளனத்துக்கான எழுத்து தான் இந்த ஏன்றது. ஒருத்தவங்க நீங்க பார்த்து ஏ நில்றா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனை ஏளனம் செய்யறன்னு அர்த்தம். இதை ஏ பாத்தியா அப்படின்னு சொல்ல முடியா, அவன் ஏளனம் செய்யறன்னு அர்த்தம். அப்ப ஏன்ற அந்த சொல் ஒரு எழுத்து, அது சொல் தான். ஏன்றது எழுத்தும் சரி சொல்லும் சரி சொல்லலாம். அது ஏளனத்துக்கான ஒரு எழுத்தா நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? ஏ என்று ஏளனம் செய்தான். அப்போ ஏளனம் செய்யக்கூடிய எழுத்து தான் அந்த ஏவே. அதனாலதான் தன்னையே குறிக்கக்கூடிய சொல்
என்னது அந்த மாதிரி சொல்லு வரும்போது நம்ம இந்த மாதிரி ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்தணும். அடுத்து பாருங்க, மறந்து விடாதே நண்பா என்று கூறினான். மறந்து விடாதே நண்பா என்று கூறினான். பாருங்க, மறந்து விடாதே நண்பா, ஓகேவா, என்று கூறினான். நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சம் ஆகும். என்னது நல்ல அப்படின்றது குறிப்பு பெயரெச்சம் ஆகும். இந்த இடத்துல குறிப்பு பெயரெச்சம்னா நல்ல, புரியுதா? அப்போ பாருங்க, குறிப்பு பெயரெச்சத்தை அந்த குறிப்பு பெயரெச்சத்தையே குறிப்பிடுது, தன்னையே குறிப்பிடக்கூடிய ஒரு சொல் வருது, அதான் நல்ல. அப்ப அதுக்கு என்ன பண்ணும், இது மாதிரி ஒற்றை மேற்கோள் குறி போடணும். அடுத்து பாருங்க, எழில் என்றால் அழகு என்று பெயர். எழில் என்றால் அழகு என்று பெயர். எழில் என்றால் அழகு என்று பெயர், ஓகேவா? இந்த அழகுதான் தன்னை, அந்த அழகுன்னு சொல்லக்கூடிய தன்னையே, அந்த அழகையே குறிப்பிடக்கூடிய சொல்ல அந்த எழில். அப்ப இவனுக்கு என்ன பண்ணும், ஒற்றை மேற்கோள் குறி போடணும். புரிஞ்சுதா? ஓகேவா? அடுத்து பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் கட்டுரை பெயர். ஒரு கட்டுரையுடைய பெயர் இல்ல நூல் பெயர், ஒரு நூலுடைய பெயர் எங்கெங்கெல்லாம் குறிப்பிடுறாங்களோ அங்க பயன்படுத்தணும். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல திடீர்னு ஒரு நூலுடைய பெயரையோ ஒரு கட்டுரையுடைய பெயரையோ ஒரு சிறு தலைப்பு குறிப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்தும். எடுத்துக்காட்டு பாருங்க, அறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். ஓகேவா? அப்ப பாருங்க, ஒரு சிறு தலைப்பு, அது சிறுகதையா இருக்கலாம், புதினமா இருக்கலாம், ஒரு கட்டுரையா இருக்கலாம், ஒரு நூலா இருக்கலாம், ஓகேவா? அது சிறுகதையா இருந்தாலும் புதினமா இருந்தாலும் பொதுவாக அது ஒரு நூலுன்னு தான் சொல்லுவோம், அது ஒரு புத்தகமாக தான் இருக்கும், ஓகேவா? மேபி கட்டுரையாகவும் இருக்கலாம். அப்போ ஒரு புத்தகத்தையோ ஒரு கட்டுரையோ அதனுடைய தலைப்பை குறிப்பிடறாங்க, பொதுவாக அதனுடைய தலைப்பை குறிப்பிடறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்தும். சரியா? அறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். ஓகேவா? நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மறைமொழிகளுக்கு பார்த்தோம் ஸ்டார்டிங்கில், அந்த இடத்துல என்ன போட்டிருப்போம், ஒற்றை மேற்கோள் குறி தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, கம்பனும் மில்டனும், இது ஒரு நூல். ஸோ அப்போ நூலை குறிப்பிடும்போது என்ன எப்படி குறிப்பிடணும், ஒற்றை மேற்கோள் குறி தான் குறிப்பிடணும். கம்பனும் மில்டனும் என்னும் நூல் சிறந்த படைப்பாகும். அது ஒரு நூல் இல்லையா, சிறந்த படைப்பாகும். ஓகேவா? அப்ப என்னது, அது ஒற்றை மேற்கோள் குறியில தான் இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, பாரதியாரின் பாஞ்சாலி சபதம், பாரதியாருடைய ஒரு நூல், அதனால பாஞ்சாலி சபதம், அதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி இருக்கும். ஓகேவா? சிறந்த படைப்பு. ஓகே, சரியா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க, பிறர் கூற்றுகள். ஓகேவா? பிறர் கூற்றானது அயர்கூற்று. ஓகேவா? பிறர் கூற்றானது அயர்கூற்று. ஓகேவா? பிறர் கூற்றானது அயர்கூற்று. அயர்கூற்று தொடர். அயர்கூற்று தொடர்னா ஒரு விஷயம் நடந்ததை மற்றவங்க அதை சொல்றது. ஓகேவா? நல்லா பாருங்க, நேர்கூற்று அயர்கூற்றுனா ஆல்ரெடி பார்த்துருப்போம் தொடர் வகையில். நல்லா பாருங்க, ஏன்றது தன்மை. ஓகேவா? இவனுக்கு முன்னாடி இருக்கிறவன் முன்னிலை. தன்மைன்றவன் முன்னிலைட்ட, அவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தட்ட ஒரு விஷயத்த சொல்றானா, சொல்லக்கூடிய விஷயத்த இவனு டைரக்டா பேசியிருப்பானுங்க. இதுதான் நேர்கூற்று. ஓகேவா? அயர்கூற்று அப்படின்றது அயர் அப்படின்னா மற்றவங்கன்னு அர்த்தம், பிறர்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ மூன்றாவது நபர். ஓகேவா? அப்போ மூன்றாவது நபர்னு இருக்கக்கூடிய அந்த படற்கை இடத்துல இருக்கக்கூடிய இவன் என்ன பண்ணுவானா, இந்த தன்மை முன்னிலையும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்த இவன் சொல்லுவான், இவன் பாயிண்ட் ஆஃப் இருந்து சொல்லுவான். புரியுதா? ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா அயர்கூற்று. இப்போ அயர்கூற்று தொடர்கள்ல இந்த மாதிரி ஒற்றை மேற்கோள் வரும். ஓகேவா? பார்த்துலாம் வாங்க. பாருங்க, அயர்கூற்று பகுதிகள். இங்க அயர்கூற்று பகுதியில் ஒற்றை மேற்கோள் வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, செவிச்செல்வம் சிறந்த செல்வம் என்பர். செவிச்செல்வம் சிறந்த செல்வம் என்பர். செவிச்செல்வம் தான் சிறந்த செல்வம் என்பர். நல்லா பாருங்க, மூன்றாவது யாரோ ஒருத்தர் சொன்னதை நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ செவிச்செல்வம் சிறந்த செல்வம் சொல்லிட்டு யாராவது சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்னா செவிச்செல்வம் சிறந்த செல்வம் என்பர் அப்படின்னா அந்த இடத்துல அந்த என்ன சொன்னாங்க அவங்க அப்படின்றத என்ன பண்ணணும், நம்ம ஒற்றை மேற்கோள் விட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஒற்றை மேற்கோள் சொல்லுவோம். அடுத்து பாருங்க, சுத்தம் சோறு போடும் என்பது பழமொழி. சுத்தம் சோறு போடும்ன்றது பழமொழி ஆல்ரெடி யாராவது சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. ஓகேவா? அதை பாருங்க, அதை நம்மளுக்கு சொல்லி தராங்க அப்படின்னா சொல்லித்தரவங்க மூன்றாவது நபர், ஆல்ரெடி ஒருத்தவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? அப்போ மூன்றாவது நபர்ன்ற அயர்கூற்று ஒருத்தவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்றது நம்மளுக்கு மூன்றாவதுன்னு சொல்லி அந்த படக்கை இடத்துல கூடிய அயர்கூற்று அந்த நபர் சொல்றாருன்னா அவங்க என்ன சொன்னாங்க சொல்லுவாங்க இல்லையா, அப்ப என்ன பண்ணும், ஒற்றை மேற்கோளுடைய பயன்படுத்தும். சரியா? சுத்தம் சோறு போடும், இல்ல என்ன சொல்றது, செவிச்செல்வம் சிறந்த செல்வம். ஓகேவா? பொதுவாக சின்ன ஒரு கருத்துக்கள், இப்பயோ யாராவது ஒருத்தர் சொன்ன கருத்துக்களா இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு ஒற்றை மேற்கோள் இட்டு சொல்றது கரெக்டானது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. ஓகேவா? இது ஒற்றை மேற்கோள் எங்கெங்கெல்லாம் ஒற்றை மேற்கோள் குறி இடணும் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. இப்போ அடுத்து பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஓகேவா? இந்த ஒற்றை மேற்கோள் எங்கெங்கெல்லாம் தேவை இல்லை அப்படின்றதுக்கு ஏன் அதை நம்ம ஒற்றை மேற்கோள் இட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா, சிங்கிள் கோட் போட்டு ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னா,
அது என்ன அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அது என்னன்றது நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த மேற்கோள் குறிகளை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? முக்கியமாக அதோடைய கண்டென்ட், மெயின் கண்டென்ட்டே என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அதை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. ஓகேவா? பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு எம்எஸ்ஓலையோ பொதுவாக ஒரு எக்ஸல்லையோ எம்எஸ்ஓலையோ இல்லை பவர் பாயிண்ட்லையோ பொதுவாக இந்த இடத்துல ஒரு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், இது நம்ம பார்த்தோன்னே நம்மளுக்கு டக்குன்னு நமக்கு மைண்டுக்கு வரணும்னா என்ன பண்ணுவீங்கன்னா அதை ஹைலைட் பண்ணுவீங்க, இல்லை கலர் கொடுப்பீங்க, இல்லை கொஞ்சம் போல்டாக திரும்ப திரும்ப அதில் எழுதி வச்சுருப்பீங்க. அப்போ பார்க்கும்போது நார்மல் அந்த எழுத்துக்கள் மற்ற சொற்களுக்கும் அந்த எழுத்துக்கும் திரும்ப திரும்ப எழுதும்போது அது தனியாக தெரியும். ஓகேவா? இல்லைனா அந்த இடத்த அண்டர்லைன் பண்ணும். இப்போ மெயின் சயின்ஸ் ரைட்டிங்லாம் எழுதுறீங்க அப்படின்னா குரூப் ஒன்லையோ இப்போ யூபிஎஸ்சிலையோ என்ன பண்ணுவீங்க, அண்டர்லைன் பண்ணுவீங்க. முக்கியமான வேர்ட்ஸ்லாம் எக்ஸாமில் ரொம்ப தான் டக்குன்னு கரெக்ஷன் பண்ணும் அப்படின்றதுக்காக, டக்குன்னு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? அப்போது சொல்லக்கூடிய விஷயத்தை டக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி முதன்மைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ஒற்றை மேற்கோள் குறின்றதை பயன்படுத்துவோம். அதுக்கு பதிலாக தான் நம்ம கலரிங் கொடுக்குறது, அதை இன்னும் டார்க்காக காட்டுறது, பிரைட்டாக காட்டுறது, போல்ட் பண்ணி காட்டுறது, ஓகேவா, இல்லை அண்டர்லைன் பண்ணி காட்டுறது, இதெல்லாம் பயன்படுத்தும் இல்லையா? அப்போது எங்கெங்கெல்லாம் நம்ம கலரிங் இடுறோமோ, வண்ணம் இடும்போதும் சரி, தடித்த எழுத்துக்களை எங்கெங்கெல்லாம் அதை போல்டு பண்ணி காட்டுறோமோ ஒரு சொல்லக்கூடிய விஷயத்தை அதுவும் சரி, இல்லை எங்கெங்கெல்லாம் நம்ம அண்டர்லைன் பண்ணி காட்டுறோமோ அடிக்கோடு இட்டு காட்டுறோமோ சரி, அந்த மாதிரி இடத்துலாம் ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த விஷயத்துக்கு. இப்போ சிம்பிளாகவே இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பாருங்க, இதே ஸ்டேட்மெண்ட்டை இல்லை இதே ஸ்டேட்மெண்ட்டு, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை இந்த நார்மல் ஃபாண்ட்டை விட இந்த இடத்த இப்போ நம்ம போல்ட் பண்ணி காட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நான் அஃபிஷியலாக இந்த இடத்துல நான் இந்த மாதிரி இட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா போல்ட் பண்ணி காட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு தனியாக சொல்ல தெரிய வரும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், எதை மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இடத்துல பயன்படுத்த தேவையில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஓகே, இருந்தாலும் அதை மேற்கொள்ளிட்டு காட்டுறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் பயன்படுத்த தேவையில்லை. சரியா? பயன்படுத்த தேவையில்லை. ஓகே, அடுத்து பாருங்க, இரட்டை மேற்கோள் குறி. சரியா? இப்படி டபுள் கோட் பண்ணி ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது. ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல பாருங்க, நேர்கூற்றுகள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இரட்டை மேற்கோள் குறி அப்படின்றது நேர்கூற்றுகளில் பயன்படும், அயற்கூற்றுகளில் பயன்படாது, போடக்கூடாது. நம்ம தொடர் வகைகளே பார்த்துருப்போம். சரியா? அப்போ நேர்கூற்றுனா இப்போ தான் சொன்னேன். ஓகேவா? நேர்கூற்றுனா இப்போ தான் என்னன்றதை சொன்னேன். ஸோ அதைப்படி பாருங்க, அதுபடி இது அமைதா பாருங்க. நான் படிக்கிறேன் என்றான். அப்போ பாருங்க, தன்மையா இருக்கக்கூடிய ஒருத்தவன் முன்னிலைகிட்ட சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? நான் படிக்கிறேன் என்றான். ஓகேவா? அடுத்து பாருங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஓகேவா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றார் ஔவையார். ஓகேவா? ஔவையார் என்ன சொல்றாரு? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பா அப்படின்ட்டு முன்னாடி இருக்கவன்ட்ட சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? அப்ப நேர்கூற்று, நேரா சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து பாருங்க, திருவிகா மக்களிடம். திருவிகா என்ன பண்றாரு? மக்கள்கிட்ட நேரடியா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க? நேர்கூற்று, நேரடியா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க? தமிழ் காவியங்களை படியுங்கள், தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். ஓகேவா? அப்ப இது நேர்கூற்று. ஓகேவா? நம்ம என்ன பார்த்திருப்போம், எங்கெங்கெல்லாம் இரட்டை மேற்கோள் குறி வருதோ அதுக்கு முன்னாடி கமா போடணுமா? அங்க பாருங்க போட்டிருக்கோம். ஓகேவா? அதே போல தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். நல்லா பாருங்க, தமிழ் காவியங்கள் தான் அங்க எழுவாய், அதை தான் படிக்கணும்னு சொல்றாரு திருவிகா. அதை தான் இன்பம் நுகருங்கள், அதனுடைய இன்பத்தை படிச்சு நுகருங்களும் சொல்றாரு. அப்போ ஒரு எழுவாய் இந்த இடத்துல, இந்த எழுவாயை படியுங்கள்ன்ற பயனிலையும் சொல்றாங்க, நுகருங்கள்ன்ற பயனிலையும் வருது இல்லையா? அப்போ ரெண்டு பயனிலை வருதுன்னா ஒரு பயனிலை முடிஞ்சோடனே என்ன பண்ணும்? ஒவ்வொரு பயனிலை முடிஞ்சோடனே இந்த மாதிரி செமிக்கோலனும் போடணும். விதிகளை பார்த்துருப்போம் இல்லையா? அதுதான். ஓகேவா? அடுத்து பாருங்க, கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது. அப்போ மெயினான ஒரு விஷயத்த சொல்ல வராங்க இல்லையா? அதனால நம்ம என்ன பண்றோம்? மேற்கோள் எழுதி ஓப்பன் பண்றோமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? கம்மா போடணும். ஓகேவா? கூட்டத்தில் தலைவர் அறிஞர் அண்ணா இப்போது, அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். அப்போ அவர் பேசக்கூடிய ஒரு தலைப்பு என்னது? ஒரு கட்டுரை மாதிரி ஒரு சிறு தலைப்பு. என்னது? தலைப்பில்லை. அப்போ கட்டுரை, நூல்கள், இல்லை சிறு தலைப்பு, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துச்சுன்னா அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த மாதிரி போடணும். ஓகேவா? சிறு தலைப்பு கிடையாது, ஒரு கட்டுரை, ஒரு பொதுவாக ஒரு கட்டுரையோ ஒரு பேச்சுரை, ஒரு சொற்பொழிவு நடத்த போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா? பொதுவாக ஒரு தலைப்பு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை, ஒரு நூல், இந்த மாதிரி விஷயத்துல என்ன பார்த்துருப்போம்? நம்ம ஒரு ஒற்றை மேற்கோள் பொண்ணு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ என்னும் தலைப்பில் பேசுவார், இதோட டபுள் கோட் முடியுது என்று அறிவித்தார். யார் அறிவிச்சாங்க? கூட்டத்தினுடைய தலைவர் அறிவிக்கிறார். ஓகேவா? பாருங்க, கூட்டத்தினுடைய தலைவர் முன்னாடி மக்கள் உட்காந்துருக்காங்க அவங்கள்ட்ட. ஓகேவா? என்ன சொல்றாரு? நேர்கூற்றா சொல்றாரு. இதெல்லாம் நேர்கூட்டு தானே, நேராவே சொல்றாரு. என்ன சொல்றாரு? அறிஞர் அண்ணா இப்போது. ஓகேவா? அண்ணா இப்போது தலைப்பில்லை அப்படின்ற ஒரு தலைப்புல பேசுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நேர்கூற்று அப்படின்ற இதை நம்ம பயன்படுத்துறோம். சரியாமா? ஓகேவா? அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம்,
இரட்டை மேற்கோள் குறி வரக்கூடிய இந்த தொடர்களுக்கு இடையில ஒற்றை மேற்கோள் குறி என்றதை பயன்படுத்தலாமானா அதுல ஏதாவது முக்கியமான விஷயத்த ஒரு தலைப்பையோ ஒரு விஷயத்தையோ சொல்ல ஆரம்பிச்சல ஒரு நூலையோ இல்லை வந்து ஒரு கட்டுரையோ ஏதோ ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா அங்கே ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தலாம். அதான் இங்கே பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? அங்கே பாருங்க இரட்டை மேற்கோள் குறி இங்கே ஓப்பனாக இருக்கா, அதில் என்ன சொல்றாருன்ற சொல்லிட்டே வந்து பாருங்க உள்ள ஒற்றை மேற்கோள் குறி இடம் பெறுதா திரும்ப பாருங்க இந்த இடத்துல க்ளோஸ் ஆகும். ஓகேவா? அப்போ இதுக்கு இடையில இப்படி பயன்படுத்தலாமா? தாராளமா ஒற்றை மேற்கோள் குறி இது இடையில வரலாம். புரிஞ்சதா? ஓகே. இதெல்லாம் டவுட்ஸ் இருக்காமா? அப்போ இரட்டை மேற்கோள் குறி எங்கெங்கெல்லாம் வரும்? நேர்கூட்டு தொடர்கள்ல. அதே போல மேற்கோள்கள் பாருங்க, மேற்கோள்கள் அதேதான் மேற்கோள்கள் தான், இரட்டை மேற்கோள்கள் தான். சரியா? கோட் அப்படின்ற விஷயத்துலையும் வருது. ஒழுக்கமுடைமை குடிமை அப்படின்ற என்றார் அப்படின்றது வருது இல்லையா? ஸோ அங்கெல்லாம் பயன்படுத்துவோம். அடுத்து பாருங்க விழிக்குறி. அடுத்து என்னது? விழிக்குறி. ஓகேவா? விழினா நான் பார்த்துருப்போம், அழைத்தல் அவளே பார்த்துருப்போம். ஓகேவா? அழைத்தல், ஒருத்தவங்க அழைக்கிறாங்க நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? தந்தையே, அன்னையே, மகனே அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அதே போல ஒரு லெட்டர் எழுதுறோம் அப்படின்னா இப்போ நண்பா அப்படின்னா கமா வரணும், அதே சமயத்தில் அந்த இடத்துல கமா போடணும். அதே சமயத்தில் விழிக்குறி தனியாக வரும் பார்த்தீங்கன்னா அதுவும் இடம் பெறும். எங்கே? ஒருத்தவங்கள வாண்டடாக நம்ம வரும் சொல்லுது, தொலைவில் இருக்கவங்களையோ அருகில் இருக்கவங்களையோ ஒருத்தவங்கள நம்ம கூப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். கூப்பிடுறோம், பக்கத்தில் இருக்க யாராவது ஒருத்தர் கூப்பிடுறோம் அப்படின்னா, அழைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல விழிக்குறி என்பதை பயன்படுத்தும். ஓகேவா? அந்த விழிக்குறியும் சரியா உணர்ச்சி குறியீடுகள் இருக்கு இல்லையா, இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ அண்மையில் இருப்பவர், அண்மையானது பக்கத்தில் இருக்கிறோம், அருகில் இருக்கிறோம், அருகில் இருக்கிறவர்களை அழைப்பதற்காகவும் தொலைவில் இருப்பவர்களை அழைப்பதற்காகவும் விழிக்குறி பயன்படுத்த வேண்டும். ஓகேவா? நண்பா வா சொல்லுமா, மகனே வா, தந்தையே வா, மாணவர்களே வாருங்கள் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப தந்தையே, மகனே, மாணவர்களே இந்த மாதிரி சொற்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி விழிக்குறியை போடணும். ஓகேவா? பாருங்க, வியப்புக்குறியும் விழிக்குறியும் ஒரே அடையாளக்குறியாக இருக்கும், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஓகேவா? ஓகே. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க, அவையீர். அவையர்னா யாரு? அவையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறது, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கூப்பிடுறது அவையீர். அதாவது அவையோர்களே அப்படின்றது தான் அவையீர் அப்படின்ற சொல். ஓகேவா? ஸோ அதே தான் இதுவும். அவை தகைவீர். அப்போ அவையீர் அப்படின்னாலும் அவை தகைவீர் அப்படின்னாலும் அங்கே இருக்கிறவங்கள கூப்பிடுறது, அவங்கள கூப்பிட்டு அவங்கள ஃபோக்கஸ் பண்ண வச்சுட்டு அப்புறம் பேசுறது. ஓகேவா? ஓகே. அதுதான் இந்த இடத்துல விழிக்குறியாக பயன்படுத்தியிருப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா நிறுத்தற் குறியீடுகள். ஸோ நிறுத்தற் குறியீடுகளில் காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி, ஒற்றை மேற்கோள், இரட்டை மேற்கோள், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விழிக்குறி, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் பார்த்துருக்குமா? ஈஸியாக உங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன குறியை பயன்படுத்துகிறோம் அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன குறிகள்லாம் தப்பாக பிளேஸ் ஆகிருக்குன்னு கொஸ்டின் கேட்கலாம். இல்லை வெறும் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன குறியே கரெக்டாக வந்திருக்குது, எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு கொஸ்டின் கேட்கலாம். புரியுதா? எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். நம்ம அந்த கான்செப்டை எந்தெந்த கான்செப்டுக்கு என்னென்ன குறிகள் வருகிறது படிச்சு வச்சிருந்தோம்னாவே ரொம்ப சூப்பராக ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? ஸோ அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுவாக நம்மளுடைய பண்பாடுகளில், நம்மளுடைய எழுத்து முறை பண்பாடுகளில், நம்மளுடைய நூல்கள், ஓலைச்சுவடிகள், இதெல்லாம் நூல்கள் நம்ம எழுதும்போது என்னது பழங்காலத்து முதல்ல என்ன சொல்றது, நவீன காலத்துக்கு முன்னாடி வரைக்குமே. ஓகேவா? ஸோ என்னது ஓலைச்சுவடிகளில் இல்லை கல்வெட்டுகளே ஆகட்டும், நிறைய கல்வெட்டுகள் ஓலைச்சுவடிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? மேபி நீங்கள் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள். இல்லை கல்வெட்டுலாம் கூட நீங்கள் ஈஸியாக இப்போ நிறைய கல்வெட்டுலாம் புத்தகத்தில் நீங்கள் இமேஜ்லேயே கூட பார்த்துருப்போம். என்னது அந்த கல்வெட்டில் எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். கல்வெட்டு என்னது என்ன சொல்ல வராங்களோ செய்தி கண்டினியூஸாக இருக்கும், எழுத்துக்கள் கண்டினியூஸாக போயிட்டே இருக்குமே தவிர எங்கேயுமே ஒரு புள்ளி வச்ச மாதிரி எங்கேயுமே பார்க்க மாட்டோம். ஓகேவா? ஸோ அப்போது நம்மளுடைய பழங்காலத்தில் வந்து நம்ம பழைய மொழிகள்லையோ கல்வெட்டுகள்லையோ ஒரு பாடலையோ அல்ல உரைநடையோ இல்லை ஏதோ ஒரு செய்தியை நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, எழுத்து மூலயமா சொல்ல வரோம் அப்படின்னா, அது இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியுது, இந்த ஒரு தொடர் இதோட முடியுது, இந்த ஒரு செய்தி இதோட முடியுதுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே அதை குறிப்பிட மாதிரி ஃபுல் ஸ்டாப் பண்ணுறது இருக்கவே இருக்காது. ஓகேவா? அதுக்கு பதிலாக நாம பயன்படுத்துகிற முறை என்னன்னா இந்த மாதிரி சுழியமிடுதல். ஓகேவா? ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியுதுன்றது மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சுழின்றதை போடுவாங்க. ஓகேவா? இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்லாஷ் மாதிரி போடுவாங்க, ஒற்றை கோரை இடுவாங்க. ஓகேவா? இல்லை அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோடும் இடுவாங்க. சரியா? இணை கோடுகளும் சொல்லுவோம், இந்த மாதிரி இணை கோடுகளும் பயன்படுத்துவாங்க. ஓகேவா? இந்த முறை தான் இருந்துச்சு, இந்த முறை தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ நிறுத்தற் குறியீடுகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினதே ஐரோப்பியர்கள் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ நிறுத்தற் குறியீடுகள் நமக்கு அறிமுகப்படுத்தி எந்த இடங்கள்ல ஒரு சொற்றொடர்ல எந்த மாதிரியான ஒரு பங்க்சுவேஷன், எந்த மாதிரியான நிறுத்தற் குறியீடுகளை எந்த மாதிரி இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு வரைமுறை அப்படின்றது நம்மளுக்கு விளக்கி சொன்னவங்க ஐரோப்பியர்கள். ஓகேவா? அதுக்கு தனித்தனியாக சிம்பிள் கொடுத்து நம்மளுக்கு சொன்னது ஐரோப்பியர்கள். மற்றபடி அதுக்கு முன்னாடியே நாம் என்ன பண்ணியிருக்கோம், பயன்படுத்திருக்கோம். சுழியம், இந்த மாதிரி ஒற்றை கோடு எடுத்து இல்லை இணைப்பு, இந்த மாதிரி இணைக்கோடுகளை பயன்படுத்துறது, இதெல்லாம் பயன்படுத்திருக்கோம்.
சரியா? அதுக்கு தனித்தனியாக நம்ம கமா போடலாம், இந்த மாதிரி கோலன் வைக்க செமிகோலன் வைக்கலாம், இந்த மாதிரி கோலன் வைக்கலாம், ஃபுல் ஸ்டாப் பண்ணுறது வைக்கலாம், இந்த மாதிரி ஆச்சரியக்குரிய போடலாம், இந்த மாதிரி வினாக்குரிய போடலாம், புரியுதா? இந்த மாதிரி அடைப்பு போடலாம், இந்த மாதிரி வந்து பக்கர அடைப்பு போடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன்றது கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள். அவங்க நம்மளுக்கு அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்பயர் ஆகிட்டு எடுத்து வச்சிருப்போம். சரியா? ஸோ ஓகே, அந்த ஒரு பண்பாடுன்றது அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பங்க்சுவேஷன், நிறுத்தல் குறியீடுகள் தமிழில். ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் வரும், பார்த்துக்கோங்க. இது எஸ்சிஆர்டியில் இருக்கக்கூடிய கண்டென்ட், எஸ்சிஆர்டியில் இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ அழகாக கிளாஸ் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவோம் தெரியும், லைக் பண்ணி தம்ஸ் அப் பண்ணுவோம். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு கான்செப்டில் பார்ப்போம். சரியா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா அழகு 3 எழுதும் திறன்ற கான்செப்ட் பொதுத்தமிழில் முடியுது. சரியா? ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பொதுத்தமிழோ இல்லை வேறு ஏதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரியாம்மா? ஸோ ஓகேவா? ஸோ அதே போல் இதனுடைய அவுட் சோர்ஸ் வீடியோ, இப்போ நிறுத்தல் குறியீடுகள்லேயே நம்ம எஸ்ஐடி படிச்சிருக்கோமா, அவுட் சோர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் 1-2 வந்துருச்சு. ஓகே, அப்படின்னும் போது அதையும் நம்ம படிச்சதாகவும் அதை நம்மளுடைய லைவ் கிளாஸில், லைவ் அவுட் சோர்ஸ் கிளாஸஸில் அதுக்கான டாபிக் வரும்போது நான் ஷெடியூல் பண்ணுவேன். அந்த ஷெடியூலில் நீங்கள் கிளாஸஸை பார்த்துக்கலாம். சரியாம்மா? ஸோ தேங்க்யூமா. அதே போல் ஃபியூச்சரில் யாராவது சப்போஸ் இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் ஃபியூச்சரில் 1 மாதம் 2 மாதம் இல்லை ஒரு 4-5 மாதம் கழிச்சு இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கான ஆல்ரெடி அவுட் சோர்ஸ்க்கான வீடியோன்றது ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் கண்டிப்பாக அவுட் சோர்ஸில் லைவ் கிளாஸஸில் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி தேடி எடுத்து படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஓகேம்மா, தேங்க்யூ. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.